தனுசு ராசிக்காரர்கள் அப்படின்னாலே கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடியவங்க, வார்த்தை சுத்தமானவர்கள். உங்கள் வார்த்தைக்குன்னு மற்றவங்க மத்தியில் ஒரு மதிப்பு, மரியாதை, அங்கீகாரம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இந்த பிப்ரவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல சூரியன், சுக்கிரன், செவ்வாய் இருக்கக்கூடிய காரணத்தினால உங்கள் ராசிக்கு பாக்கியாதிபதிகள் அப்படின்ற கிரகங்கள் உங்கள் ராசிக்கு தனஸ்தானத்தில் பேச்சை குறிக்கக்கூடிய 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய காரணத்தினால உங்கள் பேச்சுக்குன்னு மற்றவங்க மத்தியில் ஒரு மரியாதை இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லை, மற்றவங்களுடைய பணப்புழக்கம் கூட உங்கள் கையில் இந்த மாதம் புரள்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அரசு கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த செவ்வாய், சூரியன் உங்களுடைய தனஸ்தானத்தில் இருக்கக்கூடிய காரணத்தினால அரசாங்க ரீதியான வேலை வாய்ப்புகள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கும் சரி, அரசாங்க ரீதியான அனுகூலங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கும் சரி, இந்த மாதம் உங்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும்னு சொல்லலாம். ஒரு சிலருக்கு ஒரு ப்ரமோஷன் சார்ந்த விஷயங்களும் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் தொழிலில். அதே மாதிரி உங்கள் ராசிக்கு அதிபதியான குரு உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய காரணத்தினால உங்களுக்கும் உங்கள் லைஃப் பார்ட்னருக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்றது ரொம்பவே சிறப்பாக இருக்குது. அவங்களுடைய தேவைகளை கேட்டு பூர்த்தி செய்வீங்க அப்படின்னே சொல்லலாம். இருந்தாலும் என்னதான் நீங்கள் அவங்க தேவைகளை கேட்டு கேட்டு பூர்த்தி செஞ்சாலும் அதை அவங்க ஒரு பெருசாக பொருட்படுத்த மாட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். உங்கள் 3ஆம் இடத்துல சனி, ராகு, புதன் இருக்கக்கூடிய காரணத்தினால புதுசாக நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த ஒரு முயற்சிகளுக்கும் ஒரு நல்ல பலன் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். தகவல் தொடர்புகள் மூலியமாக நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு வந்து சேரும் அப்படின்னே சொல்லலாம். அறிமுகமே இல்லாத நபர்களுடைய உதவி கூட உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். இந்த ராசியில் பிறந்த பூராடம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களின் கனிவான கவனத்திற்கு கொஞ்சம் மன ரீதியாக அல்லது பண ரீதியான பிரச்சனைகளை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சிலருக்கு உங்களுக்கோ தாயாருக்கோ உடல் ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகளை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் கவனம், எச்சரிக்கையுடன் இருங்க. அடுத்ததாக இந்த ராசியில் பிறந்த சில குறிப்பிட்ட தேதிகளில் பிறந்தவங்கள சொல்கிறேன். பிப்ரவரி மாதம் 26, 27, 28 தேதிகளில் பிறந்தவங்க, ஏப்ரல் மாதம் 28, 29, 30 தேதிகளில் பிறந்தவங்க, ஜூன் மாதம் 30, ஜூலை 1, 2 தேதிகளில் பிறந்தவங்க, ஆகஸ்ட் மாதம் 28, 29, 30 தேதிகளில் பிறந்தவங்க, அக்டோபர் மாதம் 31, நவம்பர் 1, 2 தேதிகளில் பிறந்தவங்க, டிசம்பர் மாதம் 29, 30, 31. ஸோ இந்த தேதிகளில் பிறந்தவங்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதத்தில் ஏதேனும் சங்கடங்களை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த தேதிகளில் பிறந்து இந்த மாதத்தில் ஏதேனும் சங்கடங்களை சந்திச்சிங்களா இல்லையா அப்படின்றத மறக்காமல் நம்ம சேனலில் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. ஸோ அறிமுக நபர்களாக இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஒரு லைக் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க நண்பர்களே.